ஐயோ வாங்கிக்கோ வீரா. வாங்கிக்கம்மா. எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தேங்க்ஸ். போட்டெல்லாம் சூப்பரா வந்திருக்கு. தல இங்க பார்த்தல. நல்லா இருக்குல. பாடிகார்ட் உங்களுக்கு பிறந்த நாளா சொல்லவே இல்ல. எனக்கெல்லாம் கேட்கலையா? பர்த்டேக்கு நான் gift எதுவும் கொடுக்கல. ஆமா. இது என்னோட ஸ்பெஷல் gift. Thanks. நல்லா இருந்துச்சா? தேங்க் யூ. என்னெல்லாம் பண்றா பாரு. தேங்க்ஸா. நம்மலாம் க்ளோஸ் ரவுடி. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இந்த மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. எப்படி பெஸ்ட் கிஃப்டா? லைஃப்ல மறக்கவே முடியாத gift. டேய் சொல்லுங்கப்பா. உனக்கு கரீனா உயிர் தானே? ஆமா, என் தங்க புள்ள. அவளையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வாழணும்னு நம்பிக்கையே வந்துச்சு. மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் 1-2 நிமிஷம் அவ கூட பேசினா, அவ ரவுடின்னு கூப்பிட்டா மொத்த கவலையும் மறந்து போயிடும். நான் ஒன்னும் உனக்காக இதை பண்ணல. கனிக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்கு. இது பாரு, அவகிட்ட நான் காட்டியே தீருவேன். அப்பா பாப்பா பா வேணாம்ப்பா, ப்ளீஸ்ப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ். மாமா வேண்டாமே. இல்லம்மா, இன்னைக்கு நான் இவகிட்ட காட்டியே தீருவேன். இதெல்லாம் அவளுக்கு தெரியட்டும். அப்பா இப்பெல்லாம் பண்ணாதீங்க. பிருந்தா, நீ கனியை கூட்டு உள்ள போ. இரு சித்தி, தாத்தா ஏதோ கொண்டு வந்திருக்காரு. தாத்தா, அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்கு? காட்டுறேன் பாப்பா. இது உனக்கு சேர வேண்டிய சொத்து. இதை நீ பார்த்தே ஆகணும். எங்க சொன்னா கேளுங்க, நீங்க மேல கோவமா இருக்கீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. டேய், பிருந்தா, நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், கனி கூட்டு உள்ள போ. என்ன ரவுடி, எனக்கு தெரியாம ஏதோ பேசிக்கிறீங்க. இந்த பெட்டில என்ன இருக்கு? நான் சொல்றேன் தாங்க, நீ உள்ள போ. பிருந்தா கூட்டிட்டு போ. வா, நீ வா. நீங்க உங்க கோவத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு அத்தையோட ஆசைக்காக தான் இதெல்லாம் பண்றீங்க. அது பர்த்டே வரைக்கும் எல்லாம் ஓகே. இந்த உண்மையை ஓபன் பண்றதெல்லாம் வேண்டாம்ப்பா. கனிக்கு எக்காரணத்தை கொண்டும் நான் தான் சித்தப்பான்னு தெரியக்கூடாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு கொண்டு போய் உள்ள வைங்க. மாறா, அத்தை நீ கொஞ்சம் பேசாம இரு. எல்லாம் உன்னால வந்தது. இந்த விஷயத்தை பத்தி யாரு கனிகிட்ட பேசக்கூடாது. எப்பயும் கனிக்கு நான் ரவுடி மட்டும்தான்.
மாறனுக்காகவா மீரா வாசல்லே காத்துக்கிட்டு இருக்கா? இந்த காதல் தான் இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஏய் என்னாச்சு? ஏன் இவ்வளவு நேரம்? ஒன்றும் இல்லை, சும்மா விசாரிக்கணும்னு கூட்டு போனாங்க. நான் ஒரு தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சு விட்டாங்க. வேற எதுவும் பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? வேறெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீ போய் சாப்பிடு போ. ஆ, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். எப்படியும் நீ சாப்பிட்டிருக்க மாட்ட, போய் தான் சொல்றேன். வா சேர்ந்து சாப்பிடலாமா? நம்ம லைஃப் ஒரே நாள்ல மொத்தமா மாறிடுச்சுல. ஒரே இன்சிடென்ட் எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் கனி மாதிரி நமக்கு அழகான குழந்தை இருந்திருக்கும்ல. நம்ம ஃபேமிலி எவ்வளவு அழகா இருந்திருக்கும். உன் பேச்சை மீறி நடக்கிற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்லடி. இப்ப என்ன சொன்ன? என் பேச்சு மீறலையா? ஐயோ, அவசரப்பட்டியடா மாறா. எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிதானே அந்த விஜயை போய் கொன்ன. உன்னதான் கேக்குறேன். அது இல்ல, உன் பேச்சை மீறி தான் நான் பண்ணேன். சாரி சாரி.